சிவகங்கை மாவட்டத்தில் பண்ணை குட்டைகள் அமைப்பதில் பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளது. இந்த மோசடியை வெளிக்கொண்டு வருவதில் 74 வயது முதியவர் சின்னையா கடுமையாக போராடி வருகிறார். நீதிமன்ற உத்தரவுக்கு பின்பும் மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதுதான் இந்த வழக்கின் உச்சகட்ட கொடுமை. இதுகுறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சின்ன பிரச்சனைக்கு போய் என்னடா சின்ன பிரச்சனை? ஒரு கிணறு காணாம போற சின்ன பிரச்சனையா? இன்னைக்கு கிணத்தை காணலம்ப, கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்த காணலம்ப, அப்புறம் ஊரை காணலம்ப, அப்புறம் உன்னையே காணலன்னு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்படா? நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா? நடிகர் வடிவேலுவின் இந்த நகைச்சுவை காட்சி சிவகங்கை மாவட்டத்தில் நிஜமாகவே நடந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் தாலுகா கஞ்சமாணிக்கம் ஊராட்சியில் 2007 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை விவசாயிகள் தங்கள் நிலத்தில் பண்ணை குட்டை அமைக்க அரசு முழு மானியம் அளித்தது. அதன்படி இந்த ஊராட்சியில் மொத்தம் 25,50,000 ரூபாய் செலவில் மொத்தம் 87 பயனாளிகளுக்கு பண்ணை குட்டை அமைத்துக் கொடுக்கப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்பட்டது. 2012 ஆண்டு இதே ஊராட்சி பொன்னாங்குடியைச் சேர்ந்த சின்னையா என்ற விவசாயி தனது நிலத்தில் பண்ணை குட்டை அமைக்க ஊராட்சியை நாடிய போதுதான் இந்த மோசடி தெரிய வந்தது. அதையடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் சின்னையா பெற்ற தகவலின்படி 40 மற்றும் 60 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவர்கள் உட்பட 87 பயனாளிகளின் பெயரில் அவர்களுக்கே தெரியாமல் பண்ணை குட்டைகள் அமைத்ததாக கணக்கு காட்டி பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்தது தெரிய வந்தது. அப்பா பேரு கற்பையா. எங்கள் அப்பா சேர்த்து 40 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல மீன்பள்ளம் வெட்டினதாக எங்கள் அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கினது மாரி இந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க. இது எந்த ஒரு இதுவும் இல்லை, மோசடி பண்ணியிருக்காங்க. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சோழநாராயணன் இதில் மீன்பள்ளம் வெட்டினதாக எங்கள் அப்பா பேரை போட்டு மோசடி பண்ணியிருக்கிறாங்க. என்னோட இடத்துல மண்ணை அள்ளி சங்கக்கலாக வச்சுக்கிட்டான். அந்த பள்ளத்தை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சோழநாராயணன் அதிகாரிகளை கூட்டிகிட்டு இது மீன் கொட்டை பள்ளம் அப்படின்னு சொல்லி அதை காமிச்சு அவர் பணத்தை அபகரிச்சுக்கிட்டாரு. இந்த விஷயமா நான் மாவட்டத்திலையும் சொல்லி புகார் கொடுத்தேன். அது நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் ஊராட்சி தலைவர் சோலை நாராயணன் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சின்னையா வழக்கு தொடுத்தார். நடவடிக்கை எடுக்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் எதுவும் நடக்காததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்கிறார் சின்னையா. மதுரை ஹைகோர்ட்ல பொதுநல வழக்கு தொடர்ந்து அதில் தீர்ப்பாகி அதை விசாரணை நடத்த சொல்லியும் கோர்ட்டு உத்தரவு போட்டுச்சு. அதுலேயும் விசாரணை நடத்தியும் இல்லை. பழையபடி கண்டம்ன்ற கேஸுன்னு சொல்லி கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு போட்டு அதுலேயும் இதுவரை நடவடிக்கை இல்லை. ஆனால் இந்த 74 வயசுலேயே நான் இதுவரை நீதி கிடைக்கிற வரல போராடுறதாக ஒரு முடிவு பண்ணி போராடிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஊராட்சியிலேயே பல லட்சம் ரூபாய் மோசடி என்றால் மாநிலம் முழுவதும் எவ்வளவு மோசடி நடந்திருக்கும் என்பதை யூகிக்கவே மலைப்பாக உள்ளது. ஏழை எளிய விவசாயிகள் பயன்பெற அரசு நடவடிக்கை எடுக்குமா? பண்ணை குட்டை அமைப்பதில் பல லட்சம் முறைகேடு நடந்துள்ளது. தள்ளாத வயதிலும் தனியாக போராடும் இந்த முதியவரின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? காரைக்குடியிலிருந்து முத்துராமலிங்கம், நியூஸ் 18 தமிழ்நாடு.